அண்மை செய்தியை பார்க்கிறோம். மும்பையில் கனமழை காரணமாக ஐடி ஊழியர்கள் வீட்டிலிருந்தே பணிபுரியுமாறு ஒர்க் ஃப்ரம் ஹோம் எடுத்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. தனியார் நிறுவன ஊழியர்கள் வீட்டிலிருந்தே பணியாற்ற அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு ஜவஹர் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் திலகவதி. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து 5வது நாள், அதாவது ஆக்சுவலி பார்த்தா இன்னைக்கு 6வது நாள் மும்பைல இருந்து கனமழையா இருக்கு. ஸோ இதனால வந்து நிறைய துறைகள் வந்து பாதிச்சிருக்கு. ஸோ நேற்று வந்து பிஎம்சி, அதாவது மாநகராட்சி சார்பாகவும் சரி, பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் சார்பாகவும் சரி, அவங்க வந்து வீட்டில் இருந்து, அதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோமுங்கிற மாதிரி, அதாவது நீங்க பாத்தீங்கன்னா கோவிட் பீரியட்ல தான் அது ரொம்ப ஃபேமஸா இருந்துச்சு. இப்போ வந்து இந்த இவ்வளவு மழையில வந்து மக்களுக்கு போக்குவரத்து வர்றது ட்ரெயின் ப்ராப்ளமா இருக்கு. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா ரோட்ல வந்து நிறைய இடத்துல டிராபிக் ப்ராப்ளம். அதனால வந்து எல்லா அதிகாரிகளும், முக்கியமா வந்து ஐடி கம்பெனிஸ் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்க்கான உத்தரவு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால வந்து மக்கள் வந்து ரொம்ப ஒரு அர்ஜென்ட், அதாவது கண்டிப்பா வெளியே போய் தான் ஆகணுங்கிற சூழ்நிலை மட்டும் வெளியே போங்க. மற்றபடி வந்து நீங்க ஆஃபீஸோ வீட்டில் எங்க இருக்கணும் அப்படி சேஃபா இருங்கிற ஆர்டர் மாநகராட்சி போட்டிருக்காங்க. எந்த பகுதியில எல்லாம் ரொம்ப அதிகமான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு? இயல்பு வாழ்க்கை முடங்கும் அளவுல மும்பையினுடைய எந்தெந்த பகுதிகள் பாதிக்கப்பட்டிருக்கு சார்? இப்போ பகுதி நீங்க பாத்தீங்கன்னா நம்ம போரிவலியில இருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா, போரிவலி ஒரு பக்கம், காந்திவலி சப்வே, அதே மாதிரி மிலன் சப்வே, அதாவது சாண்டாக்ரூஸ் ஏர்போர்ட்ல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் ஏரியால இருந்து அது ரொம்ப பெருசா பாதிச்சிருக்கு. அதுக்கு அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா பேண்ட்ரா ஏரியாவில வந்து நிறைய இடத்துல தண்ணி கட்டினதுனால, அதே மாதிரி நீங்க முன்ன அதே சர்க்கிள்ல வந்துட்டு கிங் சர்க்கிள் மட்டும்தான். கிங் சர்க்கிள்ல வந்து எப்பவுமே வந்து வருஷம் ரொம்ப தண்ணி கட்டி நிற்கும். அதே மாதிரி பாரத் மாதா, ஹிந்து மாதா, தாதர் சைடு, அந்த சைட்ல ஃபுல்லாவே தண்ணி நிறைய இடத்துல கட்டிருக்கு. இதுல முக்கிய காரணம் நீங்க பாத்தீங்கன்னா 200 இருந்து 300 மில்லிமீட்டர் மழை வந்து போன ஒரு 24 ஹவர்ஸ் 24 மணி நேரத்துல பெஞ்சிருக்கு. அதனால வந்து அந்த சக்ஷன் பம்பும் சரி, பவர் மஷினும் சரி, அது வந்து அந்த மஷின்ல வந்து தண்ணி இருக்கிற அளவுல இப்போதைக்கு இல்லை. ஏன்னா மழை வந்து கொஞ்சம் பிரேக் அடிச்சதான் அந்த மஷின்கள் கரெக்டா வேலை செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ மழை நிக்காத சூழ்நிலையில வந்து அந்த மஷின் சார்பா வந்து வேலை அதுக்கான ஃபுல் கெப்பாசிட்டியில பண்ண முடியல. ஸோ அதனால வந்து நிறைய இடத்துல வந்து தண்ணி கட்டி நிற்குது. அதே மாதிரி ஒரு நார்மல் லைஃப் ஸ்டைல், அதாவது சர்வசாதாரணமான ஒரு லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்ப பாதிச்சிருக்கு. ட்ரெயின்ஸ் ப்ராப்ளம், அதே மாதிரி டிராஃபிக்லயும் ரொம்ப இடைஞ்சல் இருக்கனால மக்களை வந்து வெளியே போக்குவரத்து ரொம்ப பாதிச்சிருக்கு. மழைனால மும்பையில என்னென்ன பாதிப்புகள் என்பதை அங்கிருந்து பதிவு செய்திருக்கிறீர்கள். நன்றி திரு.